தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் அலை இது தமிழர்களின் உணர்வலை. வேற எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் வேற எந்த மதம் நடத்தினாலும் ஏன் அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க? ரஜினிகாந்த் போன்ற சூப்பர் ஸ்டார் 4 பேர் பார்க்கிற நடிகர்கள்லாம் இப்படி ஒரு மதத்தை சார்ந்து போக கூடாது. நீங்க அமீர் எப்படி நீங்க எப்படி தர்காவுக்கு போறீங்க, போறதுக்கு முன்னாடி முண்டகனி அம்மன் போயிட்டு போறீங்க கேட்டா பதில் இருக்காது. அவர் மதத்தை பத்தி பேசும்போது யாரும் தரடாதீங்கன்னு வரு, அடுத்த மதம்னா இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இது எல்லாம் நடக்கிறது. இது எல்லாம் என்னன்னா திமுக இப்ப ஆட்சிக்கு வருதோ இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த ஊர்ல என்ன பிரச்சனைனா யாருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை விட்டு மற்ற வேலையெல்லாம் பாக்குறது. அதுவும் ஹிந்துவுக்கு வரும்போது மட்டும் அரசியல் பண்ணாதீங்க. அதெல்லாம் அவரை பத்தி அவரே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு. இது நடத்துறது ஓட்டுக்காதுன்னு சொன்னா நாங்க வாரம் நடத்துவோம். ஒற்றுமை வரதுக்கு நாங்க ட்ரை பண்றோம், இவங்க வேற்றுமை வரதுக்கு ட்ரை பண்றாங்க. பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு மதுரையில் முருக பக்தர்களின் மாநாடு நடைபெற உள்ளது. எந்த அளவிற்கு வரவேற்பு உள்ளதோ அதே போன்று அதிக விமர்சனங்களையும் இந்த மாநாடு சந்தித்துள்ளது. அது குறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் குமரகுரு நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். சார், இந்த மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஒரு அரசியல் மாநாடு போலவும், இது ஆன்மீக மாநாடு அல்ல, ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு உத்திலும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க முதல்ல பேசும்போது கூட நிறைய கஷ்டப்பட்டு ஒரு மாநாட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு மதத்தின், அதுவும் பெரும்பான்மையா வாழும் மதத்தின் ஒரு கடவுளை அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்குதுன்னு நம்மளும் பார்க்கணும். ஒரு விஷயமும் நாங்கள் ஹைகோர்ட்ல போய் ஒரு கண்டிஷன் ரிலாக்ஸ் பண்ணி கடைசியில் பாஸ் கொடுக்கணும்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க, எந்தெந்த வாகனங்கள் வருதுன்றத நம்பர் கூட கொடுக்கணும்னாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட அரசியல் இதுல இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே ஒரு மாநாட்டுக்கு வர நம்பரை கொடுக்க முடியுமா? ஒரு மாநாட்டுக்கு 1000 கார் வருதுன்னா 1000 காரோட நம்பர் முதலே கொடுக்கணுமா? இல்ல சார், நீங்க காரு வந்தா நம்பர் கொடுத்துடலாம். ஒரு பைக்லயோ இல்ல டூ வீலர்லயோ. அவங்க காரு கேட்கறதே தப்புன்னு சொல்றேன். கார்லயே இன்னைக்கு ஒரு கார்ல வரணும்னு நாளைக்கு வேற கார்ல வருவேன். அதுக்கெல்லாம் நான் எதுக்குன்னா சிரமம் கொடுக்கறதுக்கு. நீ வர அதுக்கும் ஹைகோர்ட் அது ரிலாக்ஸ் பண்ணாங்க. பாஸ் வாங்கணும்னாங்க. மதுரை தானே போறோம், கோவிட்ல போறோம், அதுக்கு பாஸ் கொடுக்கணும்னாங்க, அதுவும் ரிலாக்ஸ் பண்ணாங்க. சோ ஒரு விஷயத்தையும் போராடி பண்றதுனால என்ன காரணம்னா இப்ப நடக்கிற ஆட்சி அந்த மாதிரி ஆட்சி. இது ஒரு இந்துக்களின் விரோத ஆட்சின்னு நாங்க அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க நடதான் பண்றாருங்க. நம்ம சேகர் பாபு பக்திமான் அப்படின்னாரு. சேகர் பாபு விஷயம் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் நடத்தினாருன்னா அது நல்ல மாநாடு, அடுத்தவங்க நடத்தினாங்கன்னா அது அரசே ஒரு மாநாடு நடத்து முருகருடைய அரசு நடத்தக்கூடாது. இப்பதான் சொன்னாங்க. எப்படி ஒரு மாநாடு நீங்க நடத்தலாமான்னு கேட்கறாங்க. ஒரு அரசு கவர்மெண்ட் பணத்தை நடத்துற மாநாடையே ஒரு இந்து முன்னணி நாங்கெல்லாம் சேர்ந்து நடத்துற முன்னாடி எப்படி தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்லலாம்னா, நீங்க கூட்டம் அதிகமா வந்தா பாத்துக்கங்க, பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா நீங்க தான் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு ஒருவேளை ஸ்டாம்பேட் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது அவர் எதுக்காக பண்றாருன்னு இந்த ஏர் ஷோ பண்ணாங்க பாருங்க. அவங்க பிளான் பண்ணாம எத்தனை பேர் கூடுறாங்கன்னு தெரியாம இடத்த செலக்ட் பண்ணாங்க பாருங்க. அது மாதிரி நாங்க பண்ணல. ஸ்டாம்பீட் வராம காப்பாற்றப்பட வேண்டியது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அது நீங்க என்ன சொல்லணும்னா, சார் இங்க நிறைய பேர் நிக்காதீங்க அப்படிதான் சொல்லணுமே தவிர மொத்தம் நடத்துறீங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு அது அதிகாரமே இல்லை. இன்னொன்னு இப்ப அடிக்கடி அவங்க சொல்றேன், நாளைக்கு இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தா கூட நீங்க அரசு தானே குற்றம் சொல்லுவீங்க. ஒரு சரியான முறையான ஏற்பாடுகள். அதுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க தேர்ந்தெடுத்த திடல் இருக்கு இல்லைங்க, அந்த திடல்ல எத்தனை பேர் வரப்போறான்னு கேட்டீங்க. நாங்க 50,000 பேர் 1,00,000 பேர் சொன்னா அந்த 1,00,000 பேருக்கு இது பத்தாது. நிபுணர்கள் அறிக்கை 1,00,000 பேர் பத்தாதுங்க. 10 ஸ்டாம்பீட் வரும், உயிருக்கு ஆபத்து வரும், வேற இடத்துக்கு போகணுன்றது ஜென்ரலா சொல்றது. கார் நம்பரை கொடுங்க, டிரைவரை கொடுங்க, டிரைவர் லைசன்ஸ் நம்பர் கொடுங்கன்றது வேணும் டிவி பண்றதுக்காக. அது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு தமிழ்நாட்டுல ஒரு முருகன் மாதம் நடத்துறதுக்கு நாங்க எவ்வளவு சிரமம் பண்ணணுமா? ஏன் எவ்வளவு சிரமம் பண்ணணும்? ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன சிரமம் படுறீங்க படுத்துறீங்களா? வேற எந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் வேற எந்த மதம் நடத்தினாலும் ஏன் அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க? இன்னைக்கு கூட ஒரு அமீர் அவர்கள் கேள்விப்பட்ட பேசினாருன்னு. அவர் அமீர் இப்ப இல்ல, அவர் எப்பவுமே எப்படி பேசுவாருன்னா, ரஜினிகாந்த் ஒரு தடவை இதுக்கு போயிட்டு இருந்தார், ராமகிருஷ்ண மரத்துக்கு போயிட்டு இருந்தார். அப்ப என்ன சொன்னாருன்னா, ரஜினிகாந்த் போன்ற சூப்பர் ஸ்டார் 4 பேர் பார்க்கிற நடிகர்கள்லாம் இப்படி ஒரு மதத்தை சார்ந்து போக கூடாது. அவர் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை. அவர் எப்படிப்பட்டவர்னு கேளுங்க. அவர் அப்படி போக கூடாது. போறவர் என்ன பண்ணணும், எல்லா மதத்துக்கும் போயிட்டு போனோமா, சாந்தம் சர்ச்சு போனோமா, அப்படியே தர்காவுக்கு போயிட்டு அப்புறம் ராமகிருஷ்ண மரத்துக்கு போமா. நான் திருப்பி கேட்டேன், அமீர் எப்படி நீங்க எப்படி தர்காவுக்கு போறீங்க, போறதுக்கு முன்னாடி முண்டகனி அம்மன் போயிட்டு போறீங்கன்னு கேட்டா பதில் இருக்காது. அவர் வேலையை என்னன்னா கொளுத்தி போட்டு இந்த மாதிரி பண்றது.
இது தமிழ் கடவுள்ன்றது நாங்க இல்லைன்னு சொல்றோம். நான் இப்ப என்னோட இது வந்து தமிழ் கடவுள்னு சொல்றாரு. தமிழ் கடவுளா? அமீர் தமிழரா? அமீர் தமிழரா? நீங்க ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பீங்க, அமீர் தமிழரா? முருகன் வந்து தமிழ் கடவுள், அதனால இல்லைன்ற நாம தமிழ் கடவுள் இல்லை. தமிழ் கடவுள்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அமீர் தமிழர், பச்சை தமிழர். அப்ப அமீர் முருகன் கும்பிடணும் கும்பிட மாட்டாரு. அப்ப முருகனை கும்பிடாத, அதாவது தமிழர்களா இருக்கவங்க எல்லாருமே முருகனை கும்பிடணும்னு ஏதாவது ஒரு தமிழ் இருக்காது. இல்ல, அப்ப தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடாது, அது இந்து கடவுள். தமிழ் கடவுள்னு நம்ம தானே சொல்லிக்கிறோம். அது ஏன் தமிழ் கடவுள் இல்லைங்க? அந்த காலத்து குறிஞ்சி முள்ளி மருதுமொழிகள் அந்த பீரியட்ல அங்க இருந்தவங்க எல்லாருமே அப்ப இருந்தவங்க முருகனை வழிபடுற ஆளா இருந்தாங்க. 100 பேர்னாலும் 100 பேரும் முருகனை வழிபட்டாங்க, தமிழ் கடவுள். இப்ப தமிழர் தான் வந்து இவர் பேசுறது முஸ்லிமும் தமிழர்ன்றாங்க, கிறிஸ்தவரும் தமிழ்ன்றாங்க. எல்லாரும் தமிழ் நகத்தில் வாழும் தமிழ் இனத்தில் இருக்கும் அத்தனை பேரும் தமிழர்ன்றாங்க. அவர் தமிழ் இனத்தின் கடவுள் கிடையாது, இந்து குடியின் கடவுள். ஏன்னா எல்லாரும் வரணும், எல்லாரும் போலாம். நான் ரெடி, நான் எங்க வேணா வரேன், நீங்க வருவீங்களா கேட்கிறேன். நான் எந்த தர்கா கூட நான் வரேன், நீங்க வருவீங்களா? காலை உள்ள வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? அது உங்க மதம். அப்ப நீ என்ன பண்ணா, சார் என்னோட மதம் இங்க நிக்குது, உங்க மதம் அங்க இருக்குது, நீங்க பாத்துங்க. இன்னொரு மாநாட்டை பத்தி அவருக்கு பேசுறதுக்கு இப்ப ஒரு உரிமை யாரு கொடுத்தது? நானும் நீங்க உரிமையை பேச முடியுமா? ஒரு இஸ்லாமிய மாநாடு இயக்குனர் பேரரசு கூட தன்னோட பேட்டியில சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி. அதாவது அமீர் பேசுற பேட்டியில வந்து அவருடைய மதத்தை பத்தி அவர் குறிப்பிட்டுக்கிட்டோம், அடுத்த மதத்துல வந்து ஒரு பிரிவினை தூண்டுற மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லி. இது எப்பவும் அவர் பண்ணுவார். அவர் மதத்தை பத்தி பேசும்போது யாரும் தலையிடாதீங்கன்னு, அடுத்த மதம்னா இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இது எல்லாம் நடக்கிறது. இது எல்லாம் என்னன்னா, திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். அப்ப முருகன் மாநாடு நடத்துறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டா சொல்ல முடியல. நீங்க நடத்துற அரசு மாநாடு, நாங்க நடத்துற சங்கி மாநாடு. இன்னொன்னு, கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்றாங்க. 2 கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. ஒரு பக்கம் சொல்றாங்க இது வேற மாதிரி பூமி, இங்க பாஜகவோட ஆட்டம்லாம் பலிக்காது, கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக ஆட்சிக்கு வரலாம் என்று மனப்பால் குடிக்காதீங்கன்னாங்க. இப்ப கலவரம் வரும்ன்றாங்க. இப்ப கரெக்டா சொல்லுங்க, கலவரம் வருமா வராதா? கலவரம் வரும்னா அப்ப உங்க சட்டம் ஒழுங்கு சரின்னு ஒத்துக்குங்க. கலவரம் வராதுன்னு விட்டு போங்க. எவ்வளவு என்னன்னா, ஐயோ நடத்துறீங்களே, யாரும் பண்ணாத வேலை நீங்க பண்றீங்களே, நாங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கோம், நீங்க ஒன்னா சேர்றீங்களே, அதுதான் அவங்களோட பயம். அந்த பயம் அவங்களுக்கு இருக்க வேண்டிய நியாயமா இருக்கு. ஓகே, அதான் சார் நீங்க அமீரை குறித்து அவரோட பேட்டி குறித்து பேசினதுல ஒரு விஷயம் அவரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழர்கள் வந்து முருகர் கடவுளை கும்பிடுவது எந்த வித தவறும் கிடையாது, ஆனா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து முருகர் கடவுளை கையில தூக்குறதா ரொம்ப ஒரு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன வந்துச்சு? வடநாட்டுல வந்தானே தென்னாட்டுல வந்தானே அவருக்கு என்ன பிரச்சனை? அதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க, அவங்க கும்பிடுறாங்க, பிரச்சனை இவருக்கு என்ன? இப்ப இவர் கும்பிட வந்து யாரா தடுத்து நீ எந்த ஊருங்க, நீ மகாராஷ்டிரா வராதிங்கன்னு சொன்னா என்னங்க நியாயமா அப்படின்னு கேட்கலாம். நீங்க வரப்போறது இல்லைங்க, எந்த காலத்துக்கும் வரப்போறது இல்லை. வராத இடத்துல யார் எப்படி கும்பிட்டா உங்களுக்கு என்ன? இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த ஊர்ல என்ன பிரச்சனைனா, யாருக்கு என்ன வேலையை அந்த வேலையை விட்டு மற்ற வேலையெல்லாம் பாக்குறது. அதான் இங்க இந்த ஊர்ல பிரச்சனை. ஒரு மாடம் நடக்குது, வாழ்த்து சொல்லிட்டு போங்க, இல்ல ஒரு சொல்லுங்க, தயவுசெய்து முதல்வர்களே எச்சரிக்கிறோம், இவங்க கலவரம் தூண்டுறாங்க, நிறைய சட்டங்கள் வந்து பாத்துங்க, நிறைய எஸ்பிக்களை போடுங்க, டிஎஸ்பி போடுன்னு சொல்லாம நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பவர் இருக்கு? அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அதாவது நிறைய காவல்துறை ரிப்ளை உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா, ஒரு பக்கம் நல்ல ஆட்சின்றீங்க, இந்த ஆட்சியில கலவரம் வராதுன்றீங்க, கலவரம் வரும் நம்பிக்கை பயம் இருந்ததுன்னா கூடுதல் பாதுகாப்பு தான் கொடுக்கணுமே தவிர நடத்தவே கூடாது சொல்ல முடியுமா? ஒரு மதம்ங்கிறது வந்து மக்களுடைய கையில தான் இருக்கணும், அரசியல்வாதி கைகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு அமீர் சொல்லியிருக்கிறாரா சார்? அப்போ செயல்பாடு நடத்துறது தப்புன்றாரு. கரெக்டா? அரசியல்வாதிகள் போச்சு மதம் இல்ல, அவர் வந்து ஒரு அரசாங்கம் இல்லையா? அரசு தானே, அரசியல்வாதிகிட்ட போக கூடாது, அரசியல்வாதிகிட்ட போக அரசியல்வாதிகிட்ட போக கூடாது. மதம்ங்கிறது வந்து அரசியல்வாதிகிட்ட போக கிட்ட இருக்கலாம், ஆனா அரசியல்வாதிகிட்ட போக கூடாது. அப்ப அவர் கஞ்சி குடிக்கிறது பத்தி சொல்றாரு நினைக்கிறேன். கஞ்சி தொப்பி போட்டு கஞ்சி குடிங்க அது சொல்றாரா? இல்ல இல்ல, அவர் முருகர் மாநாட்டை பத்தி தான் சொல்றாரு. அது எப்படிங்க இங்க மட்டும் அங்க ஒவ்வொருத்தரையும் இவங்க கஞ்சி குடிக்கிறாங்க, எல்லா அரசியல் தலைவரும் கஞ்சி குடிக்கும், நோம்பு கஞ்சி குடிக்க பத்தி சொல்றேன். நாங்களே பிஜேபியே போய் வந்து நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு வாட்ச் சொல்லிட்டு வரோம்ல, அப்ப அரசியல்வாதி போறோம். அண்ணாமலை போனார்ல, அரசியல்வாதி போனாரு, அதிகாரியா போனாரு. அப்ப அரசியல்வாதி அப்ப என்ன சொல்லிருந்தோம்? வேண்டாங்க, யார் கலைஞர் படத்துல வந்திருக்காரு, ஸ்டாலின் படத்துல போயிருக்காரு, அப்ப என்ன சொல்லிருந்தோம்? எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த அரசியல் பண்ண வராதிங்க, கஞ்சி வேணா நான் கொடுத்தேன் வீட்டுக்கு, இங்க வந்து அரசியல் பண்ணாங்க சொன்னாரா? அப்படி இல்ல. அப்புறம் அதுல இந்துவுக்கு வரும்போது மட்டும் அரசியல் பண்ணாதீங்க, அதெல்லாம் அவரை பத்தி அவரே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி சார் திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க பாஜக இந்த முருகன் மாநாட்டை வச்சு அரசியல் செய்யறாங்க. நாங்க இத்தனை நாளா 80-85% இருக்கிற இந்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு 15% மட்டுமே அப்பீஸ் பண்ணிட்டு இவங்க ஓட்டை ஃபுல்லா வாங்கிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா 85 எங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருந்தாங்க. நாங்க அவங்களை கரெக்டா வச்சிருந்தோம். நீங்க உள்ள வந்து ஏங்க 15% இருக்கிறவங்களுக்கு மட்டும் கரெக்டா வாட்ச் சொல்றீங்க, 85 பேருக்கும் வாட்ச் சொல்லுங்களேன், பாவம் இல்ல அவங்களும் பாவம் தானே சொல்லி ஒரு 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 அவேர்னஸ் கிரியேட் பண்ணோடனே சாதாரண மக்கள் கேட்கறாங்க. சாதாரண பூக்கடை
பூ வைக்கிறது எங்க வாட்ச் சொல்ல மாட்டாருமா அவரு அப்படின்னு கேட்கறாங்க. சர்வசாதாரணமா இப்போ முதலமைச்சர் தான் வாட்ச் சொல்ல மாட்டாருன்னு கேட்கறாங்க சாதாரணமா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இல்ல எப்பவுமே சொல்ல மாட்டோம்னாங்க. அப்புறம் சொல்றாரு இல்ல இந்துக்கள் நான் சொல்ல மாட்டோம் அப்படின்னாரு. அப்போ இதுக்கு நம்ம விஷுவுக்கு வாட்ச் சொல்றீங்க மலையாளம் இதுக்கு அவங்க யாரும் கேட்டு மலையாளம் நிறைய இருக்காங்களா சென்னையில அவங்க ஓட்டு வேணும்னு அவர் வாட்ச் சொன்னாரு. எல்லாரும் வாட்ச் சொல்றீங்க எங்களுக்கு வாட்ச் சொல்லுங்கன்னு கேட்டா சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஆராசா சொல்றாரு உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படி. அது மக்கள் மத்தியில பாஜக சொல்ற மாதிரி இவங்க ஒரு கண்ணுல வேணா ஒரு கண்ணுல சொன்னாமன்றது ஓப்பனா தெரியுது. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றத விட இப்ப முருகன் ஒண்ணு இல்லைங்க திருப்பரங்குன்றது ஒரு இஷ்யூ வருது. கோர்ட்டுக்கு போறோம் 2:30 மணிக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு 4 மணிக்கு 50,000 பேர் கூட்டுறாங்க. எப்படி வரும் 50,000 பேர் கூட்டுறது எப்படி எழுச்சி வருது? அது இவங்களுக்கு வயிற்று கலக்குது. அப்படி என்னன்னா இவங்களுக்கு இவ்வளவு அவேர்னஸ் வந்துருச்சா வரக்கூடாது அப்படின்னு. இப்ப முருகர் மாவட்டம் அவங்களுக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாகி இதை அப்படியே நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ட்ரை பண்ணாங்க முடியல. நாளைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது. சமீப காலமா பாஜகவுடைய அதான் உள்துறை அமைச்சர் மாநாடு போடுறதா இருந்தாலும் சரி மதுரையில பேச வைக்கிறாங்க. இப்போ உங்க முருகன் மாநாடா இருந்தாலும் சரி மதுரையில தான் வைக்கிறீங்களா? அது மதுரை மையப்படுத்துவதற்கான நோக்கம் என்னன்னு தாங்க. இல்ல அப்படி இல்லை. மதுரை செலக்ட் பண்ணிட்டாங்க மாநாட்டுக்கு. ஏன்னா ஒரு உத்தரப்பிரதேசம் முதல்வர் எல்லாரும் வர முடிவு பண்ணிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் வரைக்கும் வரும்போது அங்க வந்ததுல 2 கோவில் சரியாச்சு தவிர பிளான் பண்ணி இனிமேல் நடத்த போறது எல்லாமே மதுரை தான் அப்படிங்கறதுனால இல்லை. சார் இது இந்த மாநாடு பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வங்கியை ஏற்படுத்தி கொடுக்குமா? நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாங்க வாரம் நடத்துவோம். எப்படி ஓட்டு வங்கி வந்துரும்ல? இல்ல அது உங்களை ஓட்டு வந்துருமான்னு நீங்க கேட்டு நான் பதில் சொல்றேன். இது நடத்துறது ஓட்டுக்காகன்னு சொன்னா நாங்க வாரம் நடத்துவோம். இல்ல ஓட்டு நிறைய வந்துடும். அதனாலதான் நிறைய எதிர்ப்புகள்லாம் வருது. அதான் சொல்றேன் இது ஓட்டா மாறும் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க டெய்லி நடத்துவோன்றேன். இது ஓட்டா மாறாதுன்னு நினைச்சீங்கன்னா டிஎம்கே டெய்லி எதிர்க்கும். இதுக்கு ஓட்டுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு அவேர்னஸ். அதாவது முருகன் மாநாடு இந்தியா தமிழ்நாட்டுல நடத்துறோம் நாங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் தவிர இதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிலாம் இல்லை. ஓட்டு எப்ப வரணுமோ மக்களுக்கு எப்ப தெரியுமோ அப்ப கரெக்டா வரும். அதுக்காக ஓட்டுக்காக இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். அவேர்னஸ் இந்து முன்னணி பண்ணுது. இந்து முன்னணி ஓட்டுக்காக பண்ண மாட்டாங்க. இந்து முன்னணி பண்றதுல நாங்க ஜாயின் பண்றோம், சப்போர்ட் பண்றோம் கூட இருந்து. இது பாஜக பண்றதுல இந்து முன்னணி பண்றது. ஆனா இந்து முன்னணி எதுக்காக பண்றாங்க உங்களுக்கு தெரியும். இந்து முன்னணின்றது இந்து மதத்தை வளர்க்கறதுக்காக பண்றது. அதை அவங்க பண்றாங்க, நாங்க கூட சப்போர்ட் பண்றோம். இந்த மாநாட்டுடைய சிறப்புகள் என்னவா இருக்கும் சார்? சிறப்புகள் பவன் கல்யாண் வர்றது. பவன் கல்யாண் யூபி முதல்ல வர்றாரு. யூபி முதல்ல வர்றது எல்லாரும் கேட்கறாங்க. அவரே வராருன்னு கேட்கறாங்க. ஏன் அவர் வரக்கூடாது? அதாவது ராமர் சிலைய இங்க வைக்க போறீங்களா இல்ல முருகர் சிலையை அங்க வைக்க போறீங்களான்னு கேட்கறாங்களே. நாங்க முருகர் சிலை பல இடத்துல இப்ப அங்க இருந்து சௌராஷ்டிரா இது அங்க பண்ணோம். எல்லாமே இங்க பாரதியார் அங்க கொண்டு போயிருக்கோம். நாங்க எல்லாம் கரெக்டா தான் பண்றோம். இவங்கதான் தேசிய கல்விக் குழுவில் இங்க தமிழ்நாட்டுல இருந்து யாரும் காஷ்மீர் போக கூடாது, காஷ்மீர் இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாடு வரக்கூடாது இவங்க தான் சொல்றாங்க. ஒற்றுமை வரதுக்கு நாங்க ட்ரை பண்றோம், இவங்க வேற்றுமை வரதுக்கு ட்ரை பண்றாங்க. சரி சார், நேத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனாரு. அவருக்கு எல்லாம் அங்க பரிவாரங்கள்லாம் பண்ணாங்க, எல்லாம் விபூதி எல்லாம் பூசினாரு. ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு தொண்டர் கேட்கும்போது நெத்தியில இருக்க விபூதி அழிச்சிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறது ஒரு விமர்சனமா பேசப்பட்டுச்சு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இது அது முதல்ல பேசுறது லிங்க் பண்ணிக்கங்க. முருகர் மாநாடு நடத்தும் போது ஏன் எல்லாரும் பதறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு இந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சா சிறுபான்மை வச்சுப்பாங்களாம். திருமாவளவன் சிறுபான்மை மக்களையும் பாதுகாக்கணும். அதனால அவர் விபூதி வச்சுட்டாருன்னா எங்க நமக்கு அகைன்ஸ்டா போவாருன்றதுனால அப்ப கோயிலுக்கே போயிடக்கூடாது. அதுதான் கோயிலுக்கு போறது இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்துனாங்களே. கோயிலுக்கு போறது அங்க இருக்கவங்களுக்காக. விபூதி வச்சவங்க இவங்க பாத்துட்டாங்கன்னா திருவாரூரை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்ல நீங்களே வேணும் இவங்க அவரு அந்த விபூதி அழிக்கிறது கூட டிவில எல்லாம் அதுக்கு அவர் சொன்ன காரணம் இருந்துச்சு. நான் காலில இருந்து வச்சுட்டா இருக்க முடியும் விபூதியான்னு அவளோட வச்சுட்டா இருக்க முடியும்னு நான் என்ன கேட்கிறேன், நீ கஞ்சி குடிக்கும்போது தொப்பி வைக்கிறீங்களா? பாதி இறக்கி வச்சுட்டு கஞ்சி குடிப்பீங்களா? இங்க மட்டும் அழிச்சிட்டு வரும். இங்க இது மக்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. இப்ப எடுக்கிறாங்கன்றதா எல்லாரும் தெரியும். ஆராசா ஒருத்தர் போதும் எங்களுக்கு எங்களோட பிரச்சார பேருங்க அவருக்கு அங்க இருந்து உங்க கேம்பெயின் அவர் ஒருத்தர் இருக்க வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க கன்சல்டேட் பண்ணோம். அவரு சார் அவர் ஒரு தடவை பேசுறாரு. அவரு பேசுனது என்ன நினைச்சு பேசினாரோ டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவரு டங் ஸ்லிப்ல அவரு இயற்கையா அப்படிதான் பேசுவாரு. ஆராசா வேணும்னு பேசுவார். இது ஏதாவது இந்து மதத்தை அசிங்கப்படுத்தணும்னு பேசுவார். அவர் ஒரு பேட்டி தான் பேசணும், வார்த்தையோடும் பயன்படுத்த முடியாது. இந்த ஊர்ல கடைசியில ஒரு சின்ன சிலை இந்து சிலை சாமிகள் சிலை இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது அப்படின்னு பேசிருக்காரு. அவர் உருப்படாத நாட்டில் இருக்கிறாரு. ஆமா, இந்த நாடை யாராலையும் உருப்பிட முடியாது. இந்து மக்களோட இந்து சிலை சாமியோட சிலை சின்ன சிலை இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாதுன்னு சொன்னார். அப்படி பார்த்தா அவர் ரொம்ப மதிக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கூட கோயிலுக்கு எல்லாம் போறாங்க. எல்லா கோவிலுக்கும் சுற்றுப்பயணம் போறாங்க. நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம்.
பட் அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு சார்? இப்ப வந்து அவங்களுக்கு மெசேஜ் காமன் ஜெனரல் பப்ளிக் வந்து நீங்க போகாதீங்க, அதுக்கு இந்து கோயில் இல்லை அப்படின்னு சொல்ல வரவரு, அவர் ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவருடைய மனைவி கோயிலுக்கு போகும்போது அதை எப்படி அவரு அதுதான் சொன்னேன். நான் எப்பவுமே அடிக்கடி சொல்றதுதான், திமுக ஒரு வித்தியாசமான கட்சி. அவங்க பேசுறது பின்னாடியே ஒருத்தர் இருப்பாரு, அவங்களுக்கு புரியாது. ஸ்டாலின் அவர்கள் ஒய்ஃபே போறாங்க, அவர் என்ன பண்ணா அது அவங்க விருப்பம்னு சொன்ன தானே. சமூகத்தில் கூட பேட்டி பார்க்கும்போது கூட கையில கயிறு கட்டுறது வந்து தப்பு, நீ என்ன சங்கீதா மாறுற, கயிறாண்டா கையில கட்டுற, அறிவில்லையா உனக்கு அப்படின்னு கண்டபடி திட்டுறாரு. இந்த பக்கம் அவங்க ஸ்டாலின் ஒரு ஒய்ஃப் போறாங்க, அதை பத்தி வார்த்தை பேச முடியாது. கயிறு கட்டிருக்காங்களா? அவங்க கயிறு அவங்க காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் அவங்க மாலைகளை எல்லாம் போட்டு தான் போறாங்க. அவங்க முழு பக்தின்றது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இதை முதல்ல அங்க சொல்லணும்ல. இப்ப நீங்க கேட்கறது வந்து அண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு, அண்ணி எங்களை வெளில சொல்ல முடியல, இல்ல நீங்க போற வந்தா நான் வாய முடிக்கிறேன், நான் பேசணும் நீங்க போகாதுன்னு சொல்லணும். ஏதாவது ஒரு முடிவு வரணும்ல. அவங்க அப்படி போறாங்க, இவர் பாட்டு இந்த பேசிட்டு. அது என்ன மாதிரியான பார்வையை காட்டுது சார்? இப்ப தெளிவில்லாத பார்வை தான் ஸ்டாலின் அவர்களுக்கு, தெளிவில்லாத பார்வை. ஸ்டாலினுக்கு இப்ப தெளிவில்லாத பார்வைங்கிறீங்களா, இல்ல அவங்க கட்சி? ஸ்டாலின் அவர்களுக்கு தெளிவில்லாத பாருங்க, இப்படி பேசக்கூடாது, என் வீட்டுல வைஃபை போயிட்டு வராங்க, அந்த மாதிரி யாரையும் கொச்சப்படுத்தாதீங்க, ஹர்ட் பண்ற மாதிரி யாரையும் பேசாதீங்க. இந்து மதம் சரியில்லைன்னு சொல்லுங்க, ஆனா இந்து மதத்துல போறவன்லாம் பைத்தியக்காரன், குறிப்பிட மாட்டான், அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னது கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரு தெரிஞ்ச ஸ்டாலின் ஆராசை ஓப்பனா பேசுவாரா? பேச மாட்டாருல்ல. இல்ல அவங்களோட கன்ஃபரன்ஸ் இல்லாம பேச மாட்டாங்க இல்லையா? இல்ல அவங்க கன்ஃபரன்ஸ் சொல்ல மாட்டாரு, ஆமான்னு சொல்ல மாட்டாரு, இல்லன்னு சொல்ல மாட்டாரு. அவர் பேசுறது பேசுவாரு. அவர் எப்படின்னா ஸ்டாலின் எப்படின்னா நாத்திகர் ஓட்டம் வேணும், ஆத்திகர் ஓட்டம் வேணும், இந்து ஓட்டம் வேணும், இஸ்லாமியர் ஓட்டம் வேணும். அப்போ அதாவது மதச்சார்பற்ற சிந்தனையோட தானே இருக்கணும். அப்போ மதசார்பற்ற தெரிஞ்சு அவர்கிட்ட இல்லையே. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசுறவங்களை வந்து ஒரு கண்டிச்சு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இவரே பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு. அவரே வந்து இஸ்லாமிய கல்யாணத்துல போயிட்டு இதுதான் கல்யாணம், நாங்களும் நடத்துறோம் கல்யாணமாவது, புகையெல்லாம் முகத்துல போட்டுட்டு யாராவது தீட்டிக்கிட்டு ஊர்ல இருக்கிற பெயரெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்திரான் வச்சிருக்கான்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாரு. அவரெல்லாம் சொல்றாரு சார், இந்துக்கள் ஓட்டும் போடத்தானே செய்யறாங்க. அது துரைமுருகன் அவங்க சொன்னாரு, எங்க கட்சியில 85% வந்து ஹிந்து தான், நான் என்ன வாழ்த்து சொல்றீங்களா கொஞ்சம் அப்படின்னு கேட்டதுக்கு, வாழ்த்து சொன்னாலும் சொன்னா ஓட்டு போடுறான்ல, அவன் ஓட்டு போடாம நாங்க 4 தடவை வந்திருக்கோம், அவன் ஓட்டு போடுறான்ல, அவன் எல்லாம் பார்ப்பான், அவனுக்கு எல்லாம் தெரியும், நீ ஒண்ணும் பேசாத அப்படின்னாரு. அதாவது நாங்க எது செஞ்சாலும் சரி, திட்டினாலும் சரி, வாட்ச் சொன்னாலும் சரி, அவங்க என்னதான் ஓட்டு போடுவான்ற தைரியம் இருக்க வரைக்கும் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது எப்ப மாத்துறது மாறிட்டு வருது, அதுதான் பதறாங்க. பாஜக முருகன் மாநாடு வந்து எல்லாம் மாறிடுது. இல்ல பாஜக தமிழ்நாட்டுல இல்லவே இல்ல, காடு ஒண்ணு இல்ல, வேறு ஒண்ணு இல்ல, எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படிலாம் சொன்னவங்களுக்கு யாரோ மாநாடு எடுத்துட்டு போறாங்கன்னு போக வேண்டியது தானே. ஏன் அவ்வளவு கொதிக்கிறாங்க எல்லாருமே? இந்த மாநாடு வெற்றி பெறும் எதிர்பார்க்கிறீங்க? வெற்றி தானே இது. எப்படி எங்க வீட்டுல கல்யாணம்னா சொந்தக்காரங்க எதிர்த்து என்ன அர்த்தம்? நான் வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம். கல்யாண பேச்சு எடுக்கும் போது எல்லாரும் அப்படி கொதிக்கிறாங்கன்னு அர்த்தம், கல்யாணத்தோட விருப்பம் அர்த்தம், அப்பயே நான் வெற்றி பெற்றேன்னு அர்த்தம். அது அதாவது இப்ப யாரெல்லாம் எதிரி நம்ம நினைக்கிறோமோ அவங்களால தானா வந்து நான் தான் எதிரி மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த மாநாடு எதிரின்றாங்க. நான் சொல்றோம் இவங்க எல்லாம் எதிரிங்க பாத்துங்க, மாநாடுன்னு சொன்னோன்னா எல்லாம் எதிரி ஆயிட்டாங்க. அவங்க ரியாக்ட் பண்றது உங்களுக்கு வெற்றி தானே. சரி சார், நீங்க மாநாட்டுக்கு போறீங்களா சார்? நான் போறேன். உங்களுடைய பிரார்த்தனை என்ன சார்? அங்க இந்த ஆறுபடை முருகனுடைய என்னோட பகுதி பார்த்தோம்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக சொல்றேன், இந்த ஆட்சி அகற்ற பண்ணணும். 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும், எடப்பாடி தலைமையில ஆட்சி அமைக்கணும். தேங்க்யூ சார், நன்றி.